கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, ஒரு நாளை காண்பது கிருபை, அதை கடப்பது கிருபை. இன்றைக்கு நாம் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தியிருக்கிறார். கர்த்தர் இன்று இந்த மாதத்திற்கு உங்களுக்காக கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் 1 சங்கீதம் 3வது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீர்க்கால்களின் ஓரமாய் என்றால் வாய்க்கால்கள் என்று சொல்லலாம். விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு பக்கத்திலேயே வாய்க்கால்கள் போடுவார்கள். அதில் எப்பொழுதும் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த வாய்க்கால் ஓரத்தில் வருகிற மரங்கள் எல்லாம் கனி உடையதாக இருக்கும். தன் காலத்தில் தன் கனியை தந்து என்றால் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விதமான கனிகளை கொடுக்கும். சில மரம் 3 மாதத்துக்கு ஒரு முறை கனி கொடுக்கும். சில மரம் 6 மாதத்திற்கு கனியை கொடுக்கும். சில மரம் வருடத்திற்கு ஒரு முறை கனி கொடுக்கும். பிரியமானவர்களே, நீர் கால்களின் ஓரமாய் நடப்படுகிற மரத்துக்கு நம்மை ஒப்பிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மரத்தை போல நம்முடைய வாழ்க்கையில் அந்தந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? அந்த மரம் பட்டு போகாது, நம்முடைய வாழ்க்கையும் விழுந்து போகாது, பட்டு போகாது. நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். கடைசி பகுதியை பாருங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்றால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த ஆசீர்வாத வசனத்தை உங்களுக்கு என்று கொடுக்கிறார். இதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதே அதிகாரம் முந்தைய வசனத்தை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். நீங்க ஆலோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய பிரியம் உலகத்தின் மீது இருக்குதா, உலக பொருள் மீது இருக்குதா, இல்லைனா உலகத்தில் வாழ்கிற ஒரு மனிதன் மீது இருக்குதா என்று நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய பிரியம் வேதத்தில் இருக்கும் பொழுது, அதாவது கர்த்தருடைய வார்த்தையில் உங்களுடைய பிரியம் இருக்கும் பொழுது, அது மாத்திரமல்ல இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, வேதத்தை எடுத்து நீங்க தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் இருதயத்தில் நீங்கள் வைத்து அதன்படி நீங்கள் கீழ்ப்படியத்தக்க நீங்கள் அதை தியானித்து அதை செயல்படுத்துகிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது அந்த மனுஷனே பாக்கியவான். பிரியமானவர்களே, பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ ஒருவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் உலக சிநேகத்தை அவன் விட்டு கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அவன் பிரியமாய் இருக்க வேண்டும். வேதம் எப்படியாக சொல்லுகிறது? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று. அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயோ உலக பொருள் மீதோ அவன் பிரியமாய் இருக்கும் பொழுது அவன் ஆட்டோமேட்டிக்கா தேவனுக்கு பகைஞனாய் மாறுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 119வது சங்கீதம் 113வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது இப்படியாக சொல்லுகிறார். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. நல்லா கவனியுங்க. வீண் சிந்தனை ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அவனால் வேதத்தின் மீது பிரியமாக இருக்க முடியாது. பிரியமானவர்களே, வேதத்தை நீங்க நேசிக்கணும், வேதத்தை நீங்க தியானித்து அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வீண் சிந்தனைகள், அதாவது வீண் மாயையை பின்பற்ற வீண் சிந்தனைகளை விட்டு வீண் மாயையை விட்டு நீங்கள் விலகி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அநேக பேர் என்கிட்ட சொல்றது, எனக்கு பைபிள் படிச்சா புரியல அப்படின்னு. ஏன் புரியல அப்படின்னா, அவங்க வீண் சிந்தனையில, அதாவது வீண் வார்த்தைகளை பேசுகிறவர்களிடத்தில் அவர்கள் ஐக்கியம் வைத்திருப்பார்கள். இல்லை என்றால் வீண் சிந்தனைகளை அவர்களே சிந்தித்து அதன்படி செய்கிறவர்களாய் இருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும் என்றால், வேதத்தின் மீது நாம் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் வீண் சிந்தனைகளை நாம் வெறுக்க வேண்டும். 1 சங்கீதம் 1வது வசனத்தின்படி துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது.
பிரியமானவர்களே, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நம்ம நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நம்ம நிற்க கூடாது. சில பேருக்கு தெரியும் இவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி, ஆனா அவங்களுக்கு நண்பனாகவோ அவங்க குடும்பத்துல ஒருத்தராகவோ அவங்க கூடவே டிராவல் ஆயிட்டு இருப்பாங்க, பயணித்து கொண்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பண்ற தப்ப அவங்க சுட்டி காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற ஒரு ஐக்கியத்தின் நிமித்தமாக அவங்க அதனுடைய எதிர்ப்பை சொல்ல மாட்டாங்க. பிரியமானவர்களே, அது மிகவும் தவறு. அவங்க பாவியா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க அவர்களுடைய வழியில நிற்கவே கூடாது. நீங்கள் அந்த வழிகளை விட்டு விலகுகிறவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவது பாருங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அதாவது எப்ப பார்த்தாலும் கிண்டலும் கேலியுமாகவே அவர்கள் இருப்பாங்க. எல்லாமே பண்ணிட்டு அவங்க நான் விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதிக பேரை காயப்படுத்தி இருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நீ ஏன் இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. பிரியமானவர்களே, பரியாசக்காரரை கர்த்தர் விரும்புகிறதில்லை. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல கூட நீங்க உட்காரவே கூடாதான். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்ககிட்ட பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கிறாரு. முதல் பகுதியை நம்ம பார்த்தது போல துன்மார்க்கனுடைய ஆலோசனை. துன்மார்க்கன் என்றால் யார்? கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகுகிறவன் துன்மார்க்கன். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகுகிறவன் துன்மார்க்கன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களே நீதிமான். அது மாத்திரமல்ல, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யார் கூட நீங்க பேசுறீங்க, பழகுறீங்க என்பதை நீங்க ஆராய்ந்து பாருங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நீங்க நடக்கக்கூடாது. நீங்க யாரு கூட வேணா நீங்க பழகுவேன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணிடுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்க வழி விலகி போய் விடுவீங்க. அப்போ நீங்க யாருக்கிட்ட பழகுறீங்க, யார் கூட நடக்கிறீங்க எல்லாமே முக்கியமாக இருக்கிறது. பிரியமானவர்களை, இன்னைக்கு நீங்க ஆராய்ந்து செயல்படுங்க. கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார், ஆசிர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசிர்வாதம் அந்தந்த காலத்தில் கரெக்டா உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். முதல் 2 வசனத்தோட கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதத்தை தான் நம்ம 3வது வசனத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 3வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே விரும்புகிறார். இன்று நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க. தீமையான காரியங்களை விட்டு விலகுங்க. நீங்க தற்பரிசோதனை செய்யுங்க. பிரியமானவர்களே, நீங்கள் கிரியை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளிப்பார் என்று. அப்போ கிரியைகள் என்றால் என்ன? நம்முடைய செயல்கள். நம்ம என்ன செய்யறோம் அது நிமித்தமாகவே நம்முடைய ஆசீர்வாதம் நிர்ணயிக்கப்படுகிறது. நீங்க நன்மையை செய்தீங்கன்னா கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் தீமையை செய்தால் அதற்கேற்ற பலனை கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல நீங்க இதை ஆராய்ந்து பார்த்து வீண் சிந்தனைகள் உங்களிடத்துல இருக்குதா என்று ஆராய்ந்து பாருங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நீங்க கேட்குறீங்களான்னு பாருங்க. பாவிகளுடைய வழியில நிற்கிறீங்களான்னு யோசித்து பாருங்க. பரியாசக்காரர்களிடத்துல நீங்க ஐக்கியம் வச்சு அவங்க கூட ஒரு நபரா உட்கார்ந்து இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து பாருங்க. நீங்க ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வேதத்துல, அதாவது உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீங்கள் முற்படும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாம செய்த தவறுகளை மன்னிங்க தகப்பனே. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. அப்பா, தயவாய் மன்னிங்க. இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீராண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரப்பா. எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்த பொழுதும் ஆண்டவரே, உங்களுடைய கரம் எங்களை விட்டு நீங்காதபடிக்கு நீர் எங்களோடு கூட இருந்தப்பா எல்லாவற்றையும் மேற்கொள்ள கிருபை செய்தீர் தகப்பனே. இனி வர நாட்கள் அப்பா, இந்த புதிய மாதத்தை ஆண்டவரை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமாப்பா. இந்த மாதத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல நீர்கால்களின் ஓரமாய் தன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றபடி பிள்ளைகளை ஆசிர்வதிங்க தகப்பனே. அவர்கள் செய்கிற காரியங்கள், பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் உடைய சித்தத்தின்படி அதை நிறைவேற்றி கொடுங்கப்பா. எந்தெந்த காரியங்கள் உடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்த்து தீமையை விட்டு விலக வேண்டுமோ எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற கத்ததாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகளுக்கு உணர்த்துங்கப்பா. தீமையான மனிதர்கள் துன்மார்க்கனுடைய வழியிலிருந்து அவர்கள் விலகி வர கிருபை செய்யுங்க தகப்பனே.
தகப்பனே. பாவிகளுடைய வழியில் இல்லாதபடிக்கு பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் பிள்ளைகள் அமராதபடிக்கு பிள்ளைகளை தீமைக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. நிராப்படியை செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அநேக பேர் அப்பா வேதத்தின் மீது பிரியமில்லாமல் ஆண்டவரே, வேதத்தை தியானிக்க முடியாதபடிக்கு, அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அப்பா கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, பிரயாசத்தோடு இருக்கிறாங்கப்பா. அநேக பேர் ஆண்டவரே எனக்கு புரியுமா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறாங்க தகப்பனே. அந்த பிள்ளைகளை வந்து கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்தை குறித்து தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு போதித்து அருளுங்க. வேதத்தை அவர்கள் திறந்து தியானிக்கும் போது கர்த்தர் நீங்க கூட இருந்து தகப்பனே எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுங்கப்பா. நிரப்படியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வேதத்தின் மீது இரவும் பகலும் பிரியமாயிருந்து அந்த வார்த்தையின்படி நடக்க பிரயாசப்படும் பொழுது உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. நன்மையினால பிள்ளைகளை திருப்தியாக்குங்கப்பா. உமக்கு பிரியமாய் வாழ்ந்து சம்பூர்ணமான நன்மைகளை உடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கத்ததாமே கிருபை செய்ங்க. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்தீரை தகப்பனே. இனி வரும் நாட்களிலும் கண்மணி போல் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் கத்துடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில நடந்து நீர் உடைய பிள்ளைக்கு இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்த வசனம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. தடையாக இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இரட்டிப்பாக சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக தகப்பனே. வேலை காரியங்கள்ல, திருமண காரியங்கள்ல, சரீர சுகத்திற்காக ஆண்டவரை ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள்ல தோல்வியோடு விரக்தியோடு இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் தகப்பனே. பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் இல்லாதவர்களும் தரிசிக்க முடியாத தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை உம்மை தேடும் பொழுது உம்மை கண்டடையத்தக்கதாக பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. முகமுகமாய் பிள்ளைகளோடு இடைபடுங்க, பேசுங்க. சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் இடைப்பட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழிகளை பிள்ளைக்கு போதித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வழி விலகி போகாதபடி உம்முடைய சித்தம் செய்த ஆண்டவரே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியோக தேவனின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு அதற்கு ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.